ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசி நேர்கள் அனைவருக்கும் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்ல என்ன? மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்ல முக்கியமாக கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட பலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மகர ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி காட்டுவாருங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மகர ராசி நேர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய விதமான உதவிகள் தானாகவே செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு நிறைய விதமான உதவிகளை தானாகவே முன் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நிறைய கஷ்டம் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், குழந்தைகளால் பிரச்சனை அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். எது நடந்தாலுமே அவங்க அதை அவ்வளோக்கு பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை நேர்த்தியாக செய்யக்கூடிய திறமை அப்படிங்கிறதே இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. மேலும் இவங்க சுயநலமாக எதையுமே நினைக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு கிடைக்கணும், நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அது அப்படியே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கோபம் அப்படிங்கிறது கம்மியாக தான் வரும். அதுவுமே ஏதோ ஒரு சமயத்தில் மட்டும்தான் வரும், அடிக்கடி வரவே வராது. எந்த விஷயமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. ஏறும் தாழும் அப்படிங்கிற இடத்துக்கு தகுந்தாற் போல் இவங்க இடத்துக்கு தகுந்த போல் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், அப்படியே நடந்துக்குவாங்க. இவங்களுக்கு அனுபவம் நிறையவே இருக்கும். நிறைய பிரச்சனை இவங்களை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இதுக்கும் முன்னாடி காலங்களில் கடன் பிரச்சனையில் ரொம்ப இவங்க அடிபட்டிருப்பாங்க. சொந்த தொழில் அவங்கக்கிட்ட இருக்கும், ஆனாலுமே அதில் மேன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காமே இருக்கும். அதனால் சொந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போயிருக்கக்கூடிய ஒரு அவசியம் இவங்களுக்கு அதிகமாகவே அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படிங்க நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கார். செவ்வாய் பகவான் கடக ராசியில் இருக்கார். புதன் பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார். மேலும் 4ஆம் தேதி அன்று தனுசு ராசிக்கு செல்ல போகிறாரு. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் கும்ப ராசியில் இருக்கார். மேலும் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு. மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. மேலும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் கும்பம், மீனம், மேஷம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட ராசி தான் மகர ராசி. மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் இரவு பகல் பார்க்காம உழைத்து பணவரவை பெருக்குவீங்க. எதிர்கால நன்மைக்காக பொருளாதார சேமிப்பை உயர்த்துவீங்க. தங்க நகைகள் வாங்குவீங்க. ஆயுள் காப்பீட்டில் முதலீடும் செய்வீங்க. மேலும் சந்திர பகவானுடைய கிரக மாற்றத்தின்படி வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்படுத்தும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்வதால் தாய் வழி சொத்து கைக்கு வருவது தள்ளி போகக்கூடும். முன் வாங்கி போட்ட இடத்தை விற்று கடன் அடைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீங்க. அதே போல் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல அமர்றாரு. இதனால் அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று பதவியில் அமர்வீங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் தனியார் ஊழியர்கள் உழைப்பின் மகத்துவத்தை முதலாளிகளுக்கு உணர்த்துவாங்க.
மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் அமர்றாரு. இதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவாங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்றாரு. இதனால் கட்டுமான துறை தொழிலாளர்கள் கொஞ்சம் சிரமத்தை எதிர்த்து நோக்குவாங்க. மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்றாரு. இதனால் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும், அதாவது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை சந்திப்பது ரொம்ப நல்லது. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. ராசியில் சந்திரனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, கள்ளத்திர ஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகள் அகலும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் அப்படிங்கிறத அதிகமாக காட்டுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவி செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. விருப்பம் இல்லாத இடம் மாற்றம் உண்டாகக்கூடும். தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமான நிலையை காணப்படும். பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க எதிர்பார்த்தபடி பணிகள் முடிக்க முடியாமல் மன சங்கடத்திற்கு ஆளாக நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைவுகள் வரக்கூடும். அதே போல் பிள்ளைகள் கல்வி மற்றும் அவர்கள் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். பெண்களுக்கு வியாபாரம் இல்லாமல் பயணம் செல்ல நேரிடும். வீண் மன சங்கடத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்கள் எளிமையாக தோன்றினாலுமே கவனமாக படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பறக்கப்படுது. மேலும் உத்திராடம் 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகி ஓடப்போகுதுங்க. போட்டிகள் அனைத்துமே குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக தொடர்பான அலைச்சல் குறைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவங்களோடு இணக்கமான போக்கு காணப்பட போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்க போகுது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி கவலை உண்டாகக்கூடும். வீண் செலவு குறையக்கூடும். பயணங்கள் செல்ல நேரிடும். மேலும் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறமையான செயல்கள் மூலமாக எடுத்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்திற்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே விலகி ஓடப்போகுது. சக மாணவர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். வாகனங்களை இயக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை, அதாவது ஆரோக்கிய பிரச்சனை ஏதாவது வந்தால் உடனே நீங்கள் மருத்துவரை அணுகுவது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பணி செய்யும் இடத்துல பார்த்து பணிகளை செய்கிறது நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்வது அதை விட ரொம்ப நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மற்றவர்கள் மூலமாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து சேரும். அதனால் உங்களுடைய வேலையில் நீங்களே பார்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று சனி பகவானை வணங்கி வர, காரியத்தில் ஏதாவது தடை இருந்தால் அந்த தடை நீங்கும். உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகள் இருந்தால் அந்த எதிர்ப்புகளும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். ஸோ அவரை நினச்சி சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்துட்டு காக்கைக்கு எல்சாதம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்கள் கண்டிப்பாக அந்த சனி பகவான் கொடுப்பாருங்க. ஸோ நம்பிக்கையோடு நான் சொன்ன பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே 1ஆம் தேதிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மகர ராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால்
நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.